ஏதாவது சூறாவை ஓதுவதாக இருந்தால் இடையில் நிறுத்த மாட்டார்கள். அதனுடைய கடைசி வரைக்கும் ஓதி முடிப்பது நபியுடைய பழக்க வழக்கமாக இருந்தது. இவ்வாறு ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகின்றார்கள். சூரா ஃபாத்திஹாவை ஓதி முடித்து சூரத்து தூரை ஓத ஆரம்பிக்கிறார்கள். வத்தூர் வ கிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்சூர் வல் பைத்தில் மஅமூர் ஓதிக்கொண்டே செல்கிறார்கள். இடையிலே சில குழந்தைகளின் அழுகை சத்தம் கேட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஓதின கராத்தை முடித்துவிட்டு சஜ்தாவுக்கு சென்றுவிட்டு தொழுகையை முடித்துவிட்டு சொன்னார், எனக்கு சில குழந்தைகளின் அழுகை சத்தம் கேட்டது. அக்குழந்தையின் அழுகை சத்தம் என்னுடைய அல்லாஹ்வுடைய பார்வையில் எனது கராத்தை விட மேலானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி முடிக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை அருளுகிறான், பபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லகும். நபியே, இந்த உலகத்தில் உங்களுக்கு நாம் தந்திருக்கக்கூடிய அருள் இருக்கிறதே, அந்த கருணை இருக்கிறதே, எம்முடைய அருளிலே இருந்து ஒரு சொற்றளவு தான் தந்திருக்கிறோம், ஒரு பகுதியைத்தான் பிரித்து தந்திருக்கிறோம். எப்படி ஆள் கடலுக்கும் ஒரு துளி நீருக்கும் வித்தியாசம் இருக்கிறதோ, நம்முடைய கருணை என்பது இந்த அபாரமான பறந்து விரிந்து காணப்படுகின்ற கடலை போன்றது. அதிலே இருக்கக்கூடிய அல்லை போன்றுதான், ஒரு சொட்டு துளியை போன்றுதான் உங்களுக்கு நாம் கருணையை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே நபிக்கு வழங்கப்படுத்துகிறான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய கருணையை, அவனுடைய அன்பை எங்களால் யூகிக்க முடியாது, எங்களால் வர்ணிக்க முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அவரை கொலை செய்தவர் பக்ஷி அன்னாருடைய நெஞ்சை உயிரோடு போராடிக் கொண்டிருக்கிறார், உயிரோடு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நெஞ்சை பிளந்து ஈர கொலையை வெளியெடுத்து சப்பி துப்பிய பெண்மணிதான் ஹிந்தா. அருமையான சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 41வது வயதிலே 40வது வயதிலே நபி பட்டம் கிடைக்கிறது. 61வது வயதிலே தான் மக்காவுடைய சாவி கிடைக்கப்படுகிறது. மக்காவிலே பித்அத்தை ஒழிப்பதற்காக, ஷிர்க்கை ஒழிப்பதற்காக, தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக நபிகளாருக்கு தேவைப்பட்ட காலம் ஒரு வார காலம் அல்ல, ஒரு மாத காலம் அல்ல, ஒரு வருட காலம் அல்ல, கிட்டத்தட்ட 21 வருட காலம் தேவைப்படுகிறது. 40வது வயதில் நபி பட்டம் கிடைத்து கிட்டத்தட்ட 61வது வயதிலே தான் மக்காவுடைய வெற்றி அடைகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று சொன்னார்கள், இன்றைய நாள் அனைத்து காபிர்களுக்கும், என்னை அநியாயம் செய்தவர்களுக்கு பொது மன்னிப்பு. நான் இந்த காபாவிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது அழுக்கு படிந்த ஒட்டக குடங்களை எனது கழுத்திலே கொட்டிவிட்டார்கள், இவர்களுக்கு பொது மன்னிப்பு. எனது அருமை மகனார் அவள் குதிரையின் மீது இஜ்ரத் செய்து கொண்டிருந்தாள், அவர் ஒரு கற்பின் பெண்ணாக இருந்தார், அவரை ஈட்டினால் தாக்கி வேதனை செய்தார்கள். அந்த வேதனை தாங்க முடியாமல் குதிரையில இருந்து கீழே விழுந்து கற்பம் கரைந்த நிறை சகிதாகிவிட்டார்கள். இந்த அநியாயத்தை செய்தவர்களுக்கு பொது மன்னிப்பு. ஆனால் 8 பேர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, 8 பேர்களுக்கு கொலை குற்றம் இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய பிடவை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள். ஹிந்தாவுக்கு மன்னிப்பு கிடையாது, இக்ரிமாவுக்கு மன்னிப்பு கிடையாது, வஹ்ஷிக்கு மன்னிப்பு கிடையாது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை சொல்லி முடிக்கவில்லை. அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான், நபியே, வஹ்ஷியை மன்னித்து விடுவோமே, ஹிந்தாவை மன்னித்து விடுவோமே, இக்ரிமாவை மன்னித்து விடுவோமே, அவர்களுக்கும் தௌபாவுடைய சந்தர்ப்பத்தை கொடுப்போமே, அவர்களையும் இஸ்லாத்துக்குள் வாழ வைப்போமே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு அறிவிப்பு விடுக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் மன்னிப்பு அளித்தது மட்டுமல்ல, ஹிதாயத்தை நாடியது மட்டுமல்ல, அதற்குரிய வழிகளையும் அமைத்துக் கொடுத்தான். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிற்கு விரண்டோடுகின்றார்கள். இந்த இஸ்லாத்துடைய சாவாசம் வேண்டாம், நபியுடைய இஸ்லாத்துடைய வாடகை வேண்டாம் என்று வேண்டாம் வெறுப்படைந்தவர்களாக மக்காவை விட்டு புறப்படுகின்றார்கள். கப்பலிலே பிரயாணம்
பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நடுக்கடலை அடைந்ததும் ஒரு காற்று வீச ஆரம்பிக்கிறது. அந்த காற்றின் மூலமாக கப்பல் நானா பாகங்களிலும் அசைய ஆரம்பித்து விட்டது. நடுக்கடலில் இருக்கிறார், கடைசி தெருவாகில இருக்கிறார், உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார். கப்பலை ஓட்டுகின்ற மாலுமி சொல்கிறார், அக்லிஸ் அக்லிஸ், இக்ரிமாவே உமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக, உனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று கூறினார். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், வமல் இக்லாஸ், இக்லாஸ் என்றால் என்ன, தூய்மை என்றால் என்ன? அதுதான் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த பொறுமதியான கலிமாவை மொழிவாயாக, இந்த கலிமாவை ஏற்று இஸ்லாத்துக்குள் வருவாயாக என்று அல்லாஹ் ஹிதாயத்தை நாடிவிட்டார். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். பாவத்திலே தனது வாழ்நாளை கழித்த எனக்கு, இஸ்லாத்தை விட்டு விரண்டோடி வந்த எனக்கு அல்லாஹ் இந்த இடத்திலேயும் வைத்து ஹிதாயத்தை நாடிவிட்டானா, அல்லாஹ் கருணை கொண்டு விட்டானா, தௌபாவுடைய வாயிலை திறந்திருந்தானா என்று உள்ளத்தால் கவலைப்படுகின்றார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த 8 பேர்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை அச்சுறுத்தல் செய்தார்களோ, கொலை குற்றம் நிர்ணயிக்கப்பட்டதென்று அவர்களுக்கு உரண்ட் அனுப்பினார்களோ, கருணையுள்ள அல்லாஹ், இரக்கமுள்ள அல்லாஹ் அந்த இக்ரிமாவை மன்னித்து விட்டான், வஹ்ஷியையும் மன்னித்து விட்டான், இந்தாவையும் மன்னித்து விட்டான். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், இப்படி தௌபா செய்கின்ற மக்களை, வாழ்நாளை பாவத்திலே கழித்த மக்களை, மலைக்கு கூட பள்ளியில் நின்றதில்லை என்று எனக்கும் தௌபா இருக்கிறவா என்று உள்ளத்தால் சந்தேகிக்கின்ற மக்களை அல்லாஹ் தௌபா செய்யும்படி ஏதுகிறான், தௌபா செய்யுமாறு பணித்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, 99 கொலை செய்த பாவி உள்ளத்தில் ஒரு சஞ்சலம் பிறக்கிறது. எனது வாழ்நாளை பாவத்திலே கழித்து விட்டேனே, எனக்கும் தௌபா இருக்கிறதா என்று ஒரு மனிதரிடம் தீர்த்து கேட்கிறார். அம்மனிதர் 199 கொலை செய்த பாவியாக இருக்கிறாய். ஒரு மனிதரை கொலை செய்வது முழு உலக மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறது, உனக்கென்ன மன்னித்திருக்கிறது? உனக்கு வருகின்ற அதாப் எங்களையும் தாண்டிவிடும். எனவே இந்த இடத்தை விட்டு செல்வாயாக என்று அவரை திட்ட ஆரம்பிக்கிறார். இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட கவலையின் காரணமாக, ஆத்திரத்தின் காரணமாக கையிலே இருந்த வாளினால் அம்மனிதனுடைய கழுத்தை வச்சு 100 கொலைகளை பூர்ணப்படுத்துகிறார். இப்போ ஆணியுடன் சென்று கேட்கிறார், நான் 100 கொலைகள் செய்த பாவியாக இருக்கிறேன், அல்லாஹ்விடம் பிழை பொறுப்பு உண்டா? அந்த ஆலிம் கூறினார், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு குறைவே கிடையாது மனிதா. கியாமம் பரிபந்தம் வரைக்கும், இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் தௌபாவுடைய வாயல் இரவு பகலாக திறக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆயிரம் பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ரஹ்மானாக இருக்கிறான், கருணை காட்டக்கூடிய ரஹீமாக இருக்கிறான். எனவே உனக்கு தௌபாக இருக்கிறது. ஆனால் இந்த ஊரிலே செய்ய முடியாது. இந்த ஊரிலே சில சாலிஹான நல்ல மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த ஊருக்கு சென்று தௌபாவை பெற்றுக்கொள் என்று கூறுகிறார். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மனிதர் தௌபாவுக்கு ஆயத்தமானவராக, தௌபாவின் மீது ஆசைப்பட்டவராக அந்த ஊரை நோக்கி புறப்படுகிறார். பாதிரகத்துல் மணியா, பிரயாணத்தின் நடுவிலே அவருக்கு மரணம் ஏற்படுகிறது, மரணம் சம்பவிக்கிறது. இம்மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி ரஹ்மத்துடைய மலக்கும் அதாவுடைய மலக்கும் போட்டியிடுகிறார், சண்டை பிடிக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பார்ஸலஹும் அல்லாஹு ஸாலிசன், மூன்றாவது மலக்கை அனுப்புகிறான். அவர்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக, அவர்களுக்கு ஜட்ஜ் பண்ணுவதற்காக மூன்றாவது மலக்கை அனுப்பிவிட்டு பூமிக்கு உத்தரவு பிறப்பிக்கிறான். யா அருள் தவ்திலி வயா அருள் கஸ்ரி, இவர் வந்த தூரத்தை பார்த்து சொல்கிறார், பூமியே நீர் விசாலமாக்கிக் கொள். அடைய இருக்கும் தௌபாவுடைய ஊரை பார்த்து சொல்கிறான், பூமியே சுருக்கிக் கொள், இவரை நெருக்கமாக்கிக் கொள் என்று அல்லாஹ் பூமிக்கு உத்தரவிடுகிறான். இப்போது அந்த மலக்கு வந்த தூரத்தையும் இவர் அடைய இருக்கும் தூரத்தையும் அளந்து பார்க்கின்ற பொழுது வந்த ஊருக்கு, தௌபாவுடைய ஊருக்கு ஒரு சான் நெருக்கமாக இருக்கிறார். ரஹ்மத்துடைய
அருளுடைய மலக்கு கைப்பற்றுகிறார்கள். சகோதரர்களே, அருணை பெரியவர்களே, சகோதரர்களே, தன்னுடைய வாழ்நாளில் நெற்றி கருக்க கருக்க அல்லாஹ்வை சுஜூது செய்தது கிடையாது, ஜகாத்து கொடுத்தது கிடையாது, நோன்பு நோட்டது கிடையாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த நல்ல அமல்களையும் முன்னோக்கி முன்வைத்தது கிடையாது. ஆனால் தான் செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமே, தௌபாவை வேண்ட வேண்டுமே என்று கவலை பிறந்தது. அந்த கவலைக்கு கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தனது நஃப்ஸை அநியாயத்தில் போட்டுக் கொண்டவர்களே, பாவத்திலே தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர்களே, தனக்கும் பிழை பொறுப்பு இருக்கிறதா, தனக்கும் மன்னிப்பு இருக்கிறதா என்று சந்தேகத்தோடு வாழக்கூடிய மக்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை இருந்து நிராசையாகாதீர்கள், அல்லாஹ்வுடைய கருணையிலே சந்தேகம் கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நீங்கள் கடலளவு பாவங்கள் செய்தாலும், மண்ணளவு பாவங்கள் செய்தாலும், மலையளவு பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய கஃபூராக இருக்கிறார். குறைகளை மண் அழைக்கக்கூடிய சத்தாராக இருக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் தௌபாவுக்கு, நாம் கேட்கக்கூடிய தௌபாவுக்கு 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. அதாவது குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை உள்ளவர்களே, நீங்கள் பரிசுத்தமான தௌபாவாக செய்யுங்கள், களப்பட்ட தௌபாவாக செய்யுங்கள். இந்த ஆயத்துக்கு கீழால் இமாம்கள் உலமாக்கள் தௌபாவுக்கு 3 நிபந்தனைகளை முன்வைக்கிறார்கள். களப்பட்ட தௌபா என்றால் என்ன, பரிசுத்தமான தௌபா என்றால் என்ன? அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த பரிசுத்தமான தௌபாவில் முதலாவது நிபந்தனை தான் செய்த பாவத்தின் ஒரு கவலை பிறக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வாலிபத்தையும் சக்தியையும் தந்து, ஆட்சி அதிகாரத்தையும் தந்து, எனது வாழ்நாள் பாவத்தில் கலந்து விட்டது, எனது வாலிபம் ஹராத்தில் கலந்து விட்டது என்று உள்ளத்துற சஞ்சலம் பிறக்க வேண்டும், ஒரு கவலை பிறக்க வேண்டும். அந்த கவலை பிறக்காமல் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்தாலும், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்தாலும், காபாவுடைய வாயிலை பிடித்துக் கொண்டு இரத்த கண்ணீர் வடித்தாலும் அது தௌபாவாக மாறாது, பிழை பொறுப்பாக மாறாது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் ராமிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருமணம் முடித்ததற்கு பிறகு அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள். உள்ளத்தில் சஞ்சலம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ஹலாலாக்கி தந்த அழகான மனைவி வீட்டிலே இருக்க, ஹலாலான வாழ்க்கை அடைந்ததற்கு பின்னால் என்னால் ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது, ஒரு பாவம் நடைபெற்று விட்டது என்று உள்ளம் உருக்க ஆரம்பித்து விட்டது. உள்ள நிம்மதியாக வீட்டிலே தூங்க முடியாது, மனைவியோடு அன்பாக பேச முடியாது. இந்த குறையை உள்ளூருக்கு மறைக்க முடியும், உலகத்துக்கு மறைக்க முடியும், அல்லாஹுக்கு முன்னால் மறைக்க முடியாது, அவனால் மறுக்க முடியாது. என்றிருந்து அவனை சந்திக்க வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது என்று உள்ளத்தில் ஒரு கவலை பிறந்தது, சஞ்சலம் ஏற்பட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓடோடி செல்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் இவ்வாறான ஒரு பாவத்தை செய்து விட்டேன், திருமண வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன், அதற்குரிய தண்டனையை தாருங்கள் யா ரசூலல்லாஹ், அதற்குரிய தௌபா என்னவென்று கேட்கின்ற வேளையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலப்பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். இந்த பக்கம் வருகிறார், இடப்பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். 4 விடுத்தம் 4 சாகிதிகள் தேவை என்று சொல்வது போல 4 விடுத்தங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். 5வது விடுத்தம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்துவிட்டு வந்திருக்கிறேன், அவருடைய தௌபாவை கற்றுத்தராத வரையில் எனக்கு என் கண் நித்திரை கொள்வதில்லை, எனது உணவு எனக்கு மனமாகுவதில்லை, எனது உள்ளம் துடிதிருக்கிறது யா ரசூலல்லாஹ், அதற்குரிய தண்டனையை தாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ராமிதியே ஃபகஅன்னமா சரித்தல் கம்ர, நீங்கள் மது அருந்தி விட்டு பேசுவது தெரிகிறது, நீங்கள் போதையோடு பேசுவது தெரிகின்றது, நீங்கள் அப்படி பாவம் செய்திருக்க மாட்டீர்கள், நல்ல மனிதர் தானே, ஒரு சாலிஹான மனிதர் தானே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மறைக்க பார்த்தார்கள். வகஅன்னமா கப்பல்தஹா, 6வது விடுத்தம் சொன்னார்கள், ராமிதியே, அந்த பெண்ணை ஒருவேளை முத்தமிட்டிருக்கலாம், ஆனால் தகாமல் நடந்திருக்க மாட்டீர்கள், நீங்கள் அப்படி நடக்கக்கூடிய மனிதர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க பார்த்தார்கள்.